Okay. Hi friends, everyone. This is Saravanan, W Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து மே 13 13ஆம் தேதி ட்ரூஸ்டே. எவ்ரி ட்ரூஸ்டே வந்து நம்ம வெஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான இந்த ட்ரைனிங்கை முழுசா கடைசி வரைக்கும் கவனிங்க. இந்த பிஸ்னஸ்ல நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நாலேஜ் இருக்கணும். எல்லாருக்குமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா நாலேஜ் எடுத்துக்கணும், இதை கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பிசினஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, யாருக்கு நாலேஜ் இருக்கோ, யாருக்கு இந்த பிசினஸ பத்தி நாலேஜ் இருக்கோ, அவங்க தான் சக்சஸ் பண்றாங்க. அப்ப நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெஸ்டேஜ் ரிலேட்டடா நாலேஜ வளர்த்திக்கிட்டா தானே சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? 2 வெஸ்டேஜ்ல வந்து ஏ, பின்னு 2 பெர்சன் ஜாயின் பண்றாங்க. ஏ அப்படிங்கிற பெர்சன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓகே, சம்பாதிக்கிறாங்க. என்ன ஆள சேர்த்து விட்டா போதும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவிட்டிலாம் அவருக்கு தோன்ற மாரி சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு சிலர் சேர்றாங்க, சேரல. அப்புறமேட்டு எதுவுமே என்னடா எதுவும் நடக்க மாரி தெரியல. நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு செட் ஆகாதுன்னு அப்படியே பிளைண்டா திங்க் பண்ணிட்டு அப்படியே போயிருவாரு. நமக்கு லக் இல்ல. இது ஃப்ளூக் தான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நடக்காது, முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதுவே இன்னொரு நபர் உள்ள வந்து நெறைய நாலேட்ஜ் எடுத்துக்கிறாரு. இந்த டைரக்ட் செல்லிங்னா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுது? சம்பாரிக்கிறவங்கலாம் எப்படி சம்பாரிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? அவங்க எப்படி அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி என்ன? இது எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது? அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு, ஓகே இப்படிதான் நடக்கும். இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம இப்படிதான் பண்ணணும். இவங்க சம்பாதிக்கிறவங்களும் இப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நாலேட்ஜ் நம்மள்ட்ட இருந்ததுன்னா, நம்ம இதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அப்ப அந்த நாலேட்ஜ் எங்க கிடைக்கும்? இந்த பிசினஸ் ரிலேட்டடா எங்க பேசுறாங்களோ, இந்த பிசினஸ் ரிலேட்டடா மீட்டிங்ன்னு சொல்றாங்களோ, ட்ரெய்னிங்ன்னு சொல்றாங்களோ, அங்க தான் அந்த நாலேட்ஜ் கிடைக்கும். வேற எங்க கிடைக்கும்? உங்க அப்ளைன் கூட ஃபோன்ல பேசுறதுனால நாலேட்ஜ் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? நீங்க வந்து உங்க டவுன்லைனுக்கு கால் பண்ணி பண்ணுங்க பிசினஸ்ன்னு சொல்லிட்டா நாலேட்ஜ் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம ட்ரெய்னிங் வைக்கிறோம்? ஓகேவா? ட்ரெய்னிங் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் நாலேட்ஜ். அஃப்கோர்ஸ் வந்து ஃபோன் பேசணும் தான். கால் பேசணும் தான். அப்லைன், டவுன்லைனுக்கான அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஐ மீன் அந்த கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும் தான். பட் ஆனா இந்த நாலேட்ஜ்க்கான கோர் சோர்ஸ் ட்ரெய்னிங் தான். ட்ரெய்னிங் வராம எது பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ட்ரெய்னிங் ரெகுலரா 1 மணி நேரம் வந்துரணும். அதுதான் இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கான முக்கியமான வழியே. அத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கான இந்த சக்சஸ் ட்ரெய்னிங் வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கோ அவைலபிள் இல்ல. அதனால வந்து பானுப்பிரியா சிஸ்டர் எடுக்குறாங்க. அவங்க அவங்களோட ஸ்டைல்ல எடுப்பாங்க. கொஞ்சம் புதுசா இருக்கும். கவனிங்க. மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களோட லீடர்ஸ்ட்ட போய் பேசுங்க. தயங்காம, யோசிக்காம, கூச்சப்படாம போய் கேளுங்க, பேசுங்க. உங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்க. நாளையோட முடியுது. கம்பெனில வந்து கன்சிஸ்டன்சி நாளையோட முடியுது. யாராவது 100 பிவி பண்றவங்க, பண்ணிட்டு இருக்கிறவங்க மிஸ் பண்ணிறாதீங்க. சரி, ஓகே. தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.